वाम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சக்ரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக ஓம் முருகா சரவண பவ குகாய நம. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை நிறைய பேர் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோன்னா, ஏப்ரல் 2024 மிதுன ராசிக்கான பலன்களை பார்க்குறோம். இதில் கிரகங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கு. ரெண்டாவது இதில் என்னன்னா, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு சுப நாட்கள் அசுப நாட்கள் தனித்தனியாக பிரித்து தான் கொடுத்துருக்குறோம். அந்த சுப நாட்களில் நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பிச்சிங்கனாலும் மிக சிறப்பாக முடியும். அதே மாதிரி அசுப நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறத விட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் அப்படிங்கிற இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த மாதம் பூரா அருமையாக நடந்து போயிடும். அதுக்காக தான் உங்களுக்கு அந்த ஹிண்ட்ஸுக்காக இதை கொடுத்துருக்குறோம். இதை சின்ன பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இதை செய்யலாமா வேண்டாமா அப்படி முடிவு பண்ணி ஆஸ் யூஸ்வலாக செய்கிற வேலையில் பாதிக்காது. புதுசாக செய்கிறது அல்லது செய்கிற வேலையாக இருந்தால் கூட சிறப்பாக முடியும். மாதம் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது 2024 மிதுன ராசிக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு செல்வ செழிப்பு இந்த மாதம் பார்க்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்து 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ராசிக்கு தைரிய வீரிய போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தையும், செல்வம் புகழ் செல்வாக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தையும், கலஸ்திரஸ்தானம் கூட்டு தொழில் வியாபாரம் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிடுகிறார். இந்த மாதம் முழுக்க குரு பகவானுடைய பார்வை இருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 5க்கும் 12 விரயஸ்தான அயன சயன போக விரயஸ்தானத்துக்கும் உண்டான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறார். அதுவும் பாக்கியஸ்தானாதிபதி 9ஆம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியான சனி பகவான் 9ஆம் இடத்திலேயே மூலத்திரிகோணம் பெற்றிருக்கிறார். இந்த மூலத்திரிகோணம் பெற்ற பாக்கியாதிபதியினுடைய சாரத்தில் காமதேவனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். மிகச்சிறந்த அற்புதமான யோகம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சந்திச்சே இருக்க மாட்டீங்க. பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்கு. இருக்கிறதுலேயே 5 மிகப்பெரிய யோகங்கள். அதில் சுக்கரனால கிடைக்கக்கூடியது மாளவியா யோகம்னு பேர். அப்போ சுக்கரன் எதுக்கெல்லாம் காரகத்துவமோ அது அதனுடைய பலன்கள் முழுக்க கிடைக்கும். ஆபரணங்கள், வண்டி வாகனம், சுகபோகம் எதெல்லாம் லக்ஸூரியஸோ அது பெண்கள் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, பெண்கள் சார்ந்த பொருள்கள் விற்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சுக்கிர பகவானுடைய காரகத்துவங்கள். இதில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமான பலன்கள். இது வரைக்கும் மிதுன ராசி சந்திக்காத ஒரு பலன்களை இந்த மாதம் சந்திக்க போறீங்க. ஏன்னா சந்திரனுக்கு 4, 7, 10 கேந்திரத்துல ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருந்ததுன்னா அது பஞ்சமகா புருஷயோத்திரமும். இதுல மாளவியா யோகம், சுக்கரனால வரக்கூடிய மாளவியா யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க நிறைந்திருக்குது. அதுவும் பாக்கியஸ்தானாதிபதியினுடைய சாரத்திலேயே இந்த மாசம் இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி, ராசிக்கும் சுகஸ்தானத்துக்கும் உண்டான அதிபதி புதன் இந்த மாச ஆரம்பத்துல லாபஸ்தானத்துல இருந்து வக்கரமடைந்து அவரும் 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். 10ஆம் இடத்திற்கு மீனத்திற்கு செல்கிறார். அங்க இந்த மாத கடைசியில தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போ உங்க ராசி அதிபதி வக்கரம் அடைகிறது தவறா அப்படின்னா தவறே இல்லை. ஏன்னா அங்க ஏற்கனவே ராகு பகவான் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இருக்கிறதுனால வக்கரம் நிவர்த்தியாகி சுபத்தன்மையை பெற்று விடுகிறார். கூடவே உங்க யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் அங்கே உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த மாதம்
அவ்வளவு சிறப்பான பலன்கள் நடக்கும். மனைவியினால யோகம், ஏன்னா சுக்கிரன் மனைவி. நீங்க 12ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் காரகத்துவம் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகமாகும். சுப விரயங்கள்னா திருமணத்துக்கு அல்லது மனைவியினுடைய பேர்ல நீங்க டெபாசிட் பண்ணலாம். பூர்வ புண்ணிய புத்திரம் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் பிரச்சனையா இருந்தா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது பூர்வீக சொத்துல நீங்க இன்னும் கூட ஒரு இதை சிறப்பை சேர்த்திக்கலாம். அதில் மறுபடியும் கூட சேர்த்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக குரு பகவானால உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7ஆம் இடங்கள் சிறப்படைகிறது. உங்க ராசி அதிபதியினால ராசிக்கும் 4ஆம் இடம் சுகஸ்தானமும் 4ஆம் இடம் வீடு வண்டி வாகன யோகம் அந்த 4ஆம் இடத்துக்கு மிக மிக சிறப்பான யோகம். ஏன்னா சுக்கிர பகவான் உச்சமாகி உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார், சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப இந்த மாசம் முழுக்க முழுக்க உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு மனைவி எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளவும் யோகங்களே தான். வேற இதுல நெகட்டிவ் எதிர்மறைன்னு சொல்ல 100க்கு 100 நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய மிதுன ராசி. மிதுன ராசியில மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதம், புனர்பூசம் 1, 2, 3 பாதம். இந்த 3க்கு சேர்ந்த மிதுனத்துக்கு ராசிக்கு ஒரு தேவதை இருக்கிறாங்க, அதே மாதிரி நட்சத்திரத்துக்கு ஒரு தேவதை இருக்கிறாங்க. அப்ப ராசியினுடைய தேவதையும் நட்சத்திரத்தினுடைய தேவதையும் இரண்டையும் நீங்க சேர்த்து வணங்குறப்ப தாயும் தந்தையும் வணங்குற மாதிரி ஒரு வளர்ச்சி, உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. வளர்ச்சிங்கிறது எப்பயுமே உங்க குடும்பத்துல நிலைத்து நிற்கும். உங்களுக்கு மிதுன ராசிக்கு சந்திராசம தினங்கள் அப்படின்னு சொன்னா 3, 4, 2024 4:37 காலை 4:37 இருந்து 5, 4, 24 காலை 7:12 வரைக்கும் சந்திராசம தினங்கள். சரி, மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஏப்ரல் 3, 6, 10, 14, 16, 19, 21, 23, 24, 26, 28, 30. அசுப நாட்கள் ஏப்ரல் 4, 8, 15, 17, 20. யோகமான நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏப்ரல் 1, 26, 28. உங்களுடைய ராசிக்கான தேவதை மகாவிஷ்ணு, நாராயணன், இந்த 2 கடவுள்ல நீங்க எதை வேணாலும் வணங்கலாம். தொடர்ந்து உங்களுடைய காலம் பூராத்துக்கு இருக்கக்கூடிய கடவுள், உங்களுடைய ராசிக்கு இவங்க தான் கடவுள். அப்ப மகாவிஷ்ணு வணங்கணும், நாராயணனை வணங்கணும். அதுக்கு அடுத்தது உங்க மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு உண்டான நட்சத்திர தேவதை ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர். அதுக்கடுத்து நீங்க பாக்கெட்ல எப்பி வச்சுக்கூடிய ஒரு படம் அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு படம்னா மானினுடைய தலை. அடுத்து திருவாதிரை 1, 2, 3, 4 பாதத்துல பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் ஏப்ரல் 2, 4, 7, 8, 10, 12, 15, 17, 20, 22, 23, 25, 27, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். உங்களுக்கான அசுப நாட்கள் ஏப்ரல் 5, 9, 16, 19, 21. யோக நாட்கள் ஏப்ரல் 27, 29. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு உங்களுக்கு மிக மிக சிறப்பு. அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஏப்ரல் 1, 3, 5, 8, 11, 13, 16, 19, 21, 23, 26, 24, 28, 30. அசுப நாட்கள் ஏப்ரல் 6, 9, 17, 20, 22. உங்களுக்கான யோக நாட்கள் ஏப்ரல் 28, 30. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்க ராசிக்கு உண்டான மகாவிஷ்ணு வழிபாட்டோட ஸ்ரீ ராமபிரானுடைய பட்டாபிஷேகம் இருக்கிற படத்தை வச்சு வழிபடுறது, பட்டாபிஷேகம் இருக்கிற கோயிலில் வழிபடுறதும் அந்த படங்களை வைத்து வழிபடுறதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அது கூட சீர்காழி சட்டநாதரனுடைய வழிபாடு ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.